இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மான்ஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ். நம்ம எல்லாருமே சுட்டி டிவியில் சின்ன வயசில் பார்த்த ஹீமன் படத்தை தாங்க இப்போ ஹாலிவுட்டில் பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ, இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நினச்சேன்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்தது இப்போ ஹாலிவுட்டில் அது வேற லெவலில் பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்கும்னு நினச்சி தான் பார்த்தேன். ஆனால் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி இருந்ததுன்னா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஆமாண்டாமா, அவனை சின்ன வயசில் சுட்டி டிவியில் பார்த்ததை பெருசாக வேற லெவலில் காட்டுவாங்கன்னு நினச்சா வேற இடத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாங்க, இந்த படத்தை நான் ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட டென்ஷன் 100% ஆயிடுச்சுங்க. இந்த படத்து மேலே ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டு போனீங்க, ஆனால் அந்த படத்தை நல்லாவே சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. லாஜிக் மட்டுமே காரணம் இல்லைங்க, அது கூட மனசு தேத்திட்டு பார்த்துக்கலாம். ஆனால் அந்த படத்தில் காமெடி பண்ணிச்சிருக்காங்க பாருங்க, அதை பார்க்கவே முடியாது. ஒரு இடத்துல கூட நமக்கு சிரிப்பு வராது, ஆனால் அவங்க திரும்ப திரும்ப நிறைய தடவை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த படத்தோட வில்ல அந்த எலும்பு கூட மண்டையன் அவன் வர சீனாலாம் நமக்கு சீரியஸாகவே தெரியாது. இந்த படம் விறுவிறுப்பா ஒரு எங்கேஜ்மெண்ட்டா ஸ்பீடாகவே போவாதுங்க. செத்தவன் கையில் வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி இந்த படம் போயிட்டு இருக்குங்க. படத்தோட பெரிய மைனஸே இந்த படத்தோட காமெடி தாங்க. அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுன்னா அந்த படம் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தோட டூரேஷன் 2.5 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க, ஆனால் 2.5 மணி நேரத்துக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை 2 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் எடுத்திருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இந்த படத்தோட கதையில் அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டுமே இல்லைங்க. நம்ம சின்ன வயசுல சுட்டி டிவியில் பார்த்தோம் அதே கதை தான். ஃபேஸ்கோல் கோட்டையை இந்த படத்தோட வெளியே அந்த எலும்பு கூட மண்டையை கைப்பற்றிடுதான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கீமானா மாறி அந்த கோட்டையை திரும்ப கைப்பற்றிடுதான். இதுக்கு இடையில நடக்க போகிற படம் தாங்க இந்த மான்ஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த படத்தோட டப்பிங்கி, கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அடி, நரம்பு, ரத்தம் இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒருத்தனால தாங்க இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க முடியும். இந்த படம் கட்டாயம் ஆர்வத்தோட பார்க்க ஒரு படமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணலாங்க, நம்ம சின்ன வயசில் பார்த்ததுக்காண்டி திரும்ப ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம இதை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் பார்த்ததை விட திரும்ப பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்காதது என்னன்னா, அந்த படத்தில் யாருமே பெருசாக நடித்த மாதிரியே தெரியலங்க. இந்த படத்தில் ஹீரோயின் மட்டும்தாங்க நல்லா நடிச்சிருப்பாங்க, வேற யாரும் அந்த அளவுக்கு பெருசாக நடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒழுங்காக நடிக்கலன்னு நமக்கு ஓப்பனாகவே தெரியும். ஆனால் இது எப்படி மறந்துன்னு தெரியலங்க. இந்த படத்தில் ஃபைட் சீன் எல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு, வேற லெவலில் சூப்பராக அப்படி தெறிக்க விட்டாங்க. ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் தரமாக இருக்குங்க. இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய் பாய்.